தமிழ்நாட்டை 3 முறை மிகப்பெரிய பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத நிதி தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்போது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார். மணிப்பூர் கலவரம், குஜராத் விபத்துக்கள், கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணை குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையால கிடையாது. இங்கதான் நீங்க கவனிக்கணும். அடுத்த ஆண்டு தேர்தல் வருது. இதுல ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா? இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா, உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க. யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி உயிர் வாழ துடிக்கிற ஒட்டுணியாகத்தான் பாஜக இருக்குது. மாநில நலன்களை புறக்கணிச்சு, மாநில உரிமைகளை பறிச்சு, இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையா இருக்காங்க. தேர்தல் வருவதால் அரசியல் ஆதாயத்திற்காக பாஜக குழு கரூருக்கு சென்றிருப்பதாகவும், இதேபோன்று மணிப்பூர், கும்பமேளா போன்ற நிகழ்வுகளில் எல்லாம் ஏன் குழு அனுப்பப்படவில்லை என்றும் பாஜக மீது கடுமையான விமர்சனத்தை ராமநாதபுரத்தில் நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசும்போது முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ரமேஷ் சார். இப்போ முதலமைச்சரினுடைய சாடல் அப்படிங்கிறது பாஜக மீது கடுமையாக முன்வைக்கப்படுகிறது. அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் இப்போ பாஜக இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? முதலமைச்சருடைய விமர்சனத்தை ஏற்க இயலாது. கரூர் சம்பவம் பல பெரும் துயரம் என்பது பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் மக்கள் மனதில் எழுப்பி இருக்கிறது. களத்துக்கு சென்ற பத்திரிகையாளர்கள் சிலரே அங்கே இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறார்கள். தமிழக அரசு ஒரு விசாரணை ஆணையம் அமைத்திருக்கக்கூடிய நிலையில் எதற்காக தமிழக அரசினுடைய உயர் அதிகாரிகள் பதட்டத்தோடு தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கங்களை கொடுக்கிறார்கள்? விசாரணை கவனிக்க வேண்டிய வேலையை அவர்கள் ஏன் பார்க்கிறார்கள்? ஆகவே ஆளுங்கட்சிக்கு கவலை பிறந்திருக்கிறதா? தேர்தல் குறித்த கவலை பிறந்திருக்கிறதா? அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவசரமாக செய்தியாளர்களை சந்திக்கிறாரே, ஏன்? அவருக்கு கவலை பிறந்திருக்கிறதா? தேர்தல் குறித்த கவலை பிறந்திருக்கிறதா? மத்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு அந்த கட்சியால் அமைக்கப்பட்டு அவர்கள் பாராளுமன்றத்தில் இது குறித்து பேசுவதற்கு விசாரணையை மக்களிடம் பேசிவிட்டு போகிறார்கள். அது முதலமைச்சருக்கும் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்றால் அதை பற்றி ஏன் பேச வேண்டும்? ஆகவே ஆளுங்கட்சி தான் பதட்டத்தில் இருப்பது போல் தெரிகிறது. நன்றி திரு துக்ளக் ரமேஷ். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.